Hi guys, welcome back to my YouTube channel. So இன்னைக்கான லெசன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய இங்கிலீஷ் லேர்னர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் டு. ஸோ இந்த யூஸ் டு அப்படிங்கிறத இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் சிம்பிள் பாஸ்ட்ல நெகட்டிவ்ல நம்ம ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் பற்றி நம்ம விவிடா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா பார்த்துருவோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சப்ஜெக்ட் ப்ளஸ் டிட் நாட் ப்ளஸ் யூஸ் டு ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்ப் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஐ யூஸ் டு கோ டு டெம்பிள் எவ்ரி ஃப்ரைடே. நான் வழக்கமாக வெள்ளிக்கிழமை கண்டா கோயிலுக்கு போவது உண்டு. ஓகேங்களா? நான் வழக்கமாக வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவது உண்டு. நான் வழக்கமாக படிப்பது உண்டு. நான் வழக்கமாக பேசுவது உண்டு. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவது உண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் டு அப்படிங்கிற அந்த வேர்டு யூஸ் பண்ணி நம்ம அதை சொல்லலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் வழக்கமாக ஒரு விஷயம் பண்ணுவது இல்லை அப்படின்ட்டு நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, அந்த இடத்துல யூஸ் டு சொல்லக்கூடாது, இந்த ஃபார்முலாவில் தான் யூஸ் பண்ணி நம்ம சொல்லணும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சென்டென்ஸ் நம்ம மாற்றிடுவோம். ஐ யூஸ் டு ரீட் ஸ்டோரிஸ். ஓகேங்களா? ஐ யூஸ் டு ரீட் ஸ்டோரிஸ் அப்படின்னா நான் வழக்கமாக படிப்பது உண்டு அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஐ யூஸ் டு ரீட் ஸ்டோரிஸ். ஸோ இதை நம்ம நெகட்டிவ்ல சொல்லும் போது நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஐ டிட் நாட் யூஸ் டு ரீட் ஸ்டோரிஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். ஐ டிட் நாட் யூஸ் டு சொல்லக்கூடாது. யூஸ் டு ரீட் ஸ்டோரிஸ் நம்ம சொல்லக்கூடாது. அது வந்து தவறான யூசேஜ், ராங் யூசேஜ். நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, டிட் வந்தாவே யூஸ் தான் போடணும், யூஸ் டு தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஐ டிட் நாட் யூஸ் டு ரீட் ஸ்டோரிஸ், இதுதான் ரைட்டான சென்டென்ஸ். இது வந்து தவறான சென்டென்ஸ். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக். எனிவே இன்னும் நம்ம கற்றுக்கிட்டு நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தே டிட் நாட் யூஸ் டு கோ டு த பீச். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் வந்து பீச் ஓரமாக நாங்கள் தங்கியிருந்தோம், பட் நாங்கள் வழக்கமாக பீச்சுக்கு போவதில்லை அப்படின்னு சொல்கிறது நம்ம இப்படி சொல்லலாம். தே டிட் நாட் யூஸ் டு கோ டு த பீச். அவர்கள் பீச்சுக்கு வழக்கமாக போவது இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, சி டிட் நாட் யூஸ் டு வாட்ச் மொபைல் ஆஸ் அ சைல்டு. அவன் வந்து மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுவது இல்லை. ஒரு குழந்தை மாதிரி அவன் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு பண்ண மாட்டா. அடிக்கடி நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, யூஸ் டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா அடிக்கடிக்கு நம்ம பண்ணோம் பாஸ்ட்டில், அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணோம். சரிங்களா? சி டிட் நாட் யூஸ் டு வாட்ச் மொபைல் ஆஸ் அ சைல்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தே டிட் நாட் யூஸ் டு டெல் மை மிஸ்டேக்ஸ். அங்கே வழக்கமாகவே நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டாங்க, என்னை என்கரேஜ் தான் பண்ணுவாங்க. தே யூஸ் டு என்கரேஜ் மீ. பேசிக்லி தே டிடன்ட் யூஸ் டு டெல் மை மிஸ்டேக்ஸ் அண்ட் ராங் ஆக்டிவிட்டீஸ். They always used to encourage me because I want to become great at the game. ஸோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு கேமில் விளையாடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து வழக்கமாகவே அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்க வழக்கமாகவே என்கரேஜ் பண்ணுறதுலாம் எப்படி சொல்லலாம், தே didn't use to encourage me. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். சரிங்களா? அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட. எனிவே ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் what I mean to tell you. They did not use to tell my mistakes. ஸோ அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சி டிட் நாட் யூஸ் டு கால் மீ. அவள் வந்து எனக்கு கால் பண்ணுறதில்ல. அவள் வந்து வழக்கமாகவே அவள் வந்து எனக்கு கால் பண்ணுறதில்ல. சி டிட் நாட் யூஸ் டு கால் மீ. ஓகே காய்ஸ், ஸோ இந்த டிடன்ட் யூஸ் டு தான் நம்ம யூஸ் பண்ணோம் நெகட்டிவ்ல. இதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை வச்சுட்டு நிறைய சென்டென்சஸ் வந்து மேக் பண்ணுங்கள். எனிவே நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ், அதனால இதை வந்து நான் கொஞ்சம் கிளியராக சொல்லியிருக்கேன். நான் கண்டிப்பாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஐ ட்ரை மை பெஸ்ட் டு எக்ஸ்பிளைன். பட் எனிவே, தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till end. This is Saril Setu. Until meet you in the next video. Bye bye.